வணக்கம். வெல்கம் டு சாய் ஸ்ரீ ஈஸி சமையல். கேக்கு ஓவன்லேயோ அல்லது குக்கர்லேயோ பேக் பண்ண பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கேக்கில் செய்கிற அந்த ஐசிங் தான் எல்லாருக்கும் வர மாட்டேங்குது. அதை எப்படி ஈஸியாக செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் அந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சாய் ஸ்ரீ ஈஸி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேக்கை முதல்ல கட் பண்ணிக்கலாம். கத்தியால் முழுமையாக கட் பண்ணாமல் சுற்றி ஒரு அடையாளத்துக்கு ஒரு கோடு போல் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண அந்த அடையாளத்தில் மிஷின் உள்ள வச்சு இருக்குனீங்கன்னா சுலபமாக கட் ஆகிடும். கேக்கை கத்தியால் கட் பண்ணுறதுக்கும் நூலால் கட் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, கத்தியால் கட் பண்ணுறத நம்ம தின்னாக கட் பண்ண முடியாது, நிறைய ஸ்லைஸும் கட் பண்ண முடியாது. கேக்கை கட் பண்ணும்போது நிறைய கேக் கிராம்ஸும் வரும், சீக்கிரமும் கட் பண்ண முடியாது. அதனால் நூலால் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் செஞ்ச கேக்கில் எத்தனை ஸ்லைஸ் கட் பண்ண முடியுமோ அத்தனை ஸ்லைஸ் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம க்ரீமை பீட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன், அதை பீட் பண்ணிக்கலாம். க்ரீமை பீட் பண்ணும்போது எப்போதும் ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணக்கூடாது. லோவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி தான் நம்ம ஹை ஸ்பீடுக்கு போகணும். க்ரீம் இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம பீட் பண்ணுறதை நிப்பாட்டிடணும். பீட்டர்லேருந்து க்ரீம் இது போல் விழாமல் இருக்கணும், அதான் கரெக்டான பதம். காய்ச்சிய வெதுவெதுப்பான பால் 1/2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. 4 டீஸ்பூன் துருவிய சாக்லேட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்லைஸ் டார்க் கம்பவுண்ட் சாக்லேட்டை துருவி வச்சுக்கோங்க. துருவிய சாக்லேட்டை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அதில் 5 ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாக்லேட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஸ்டவ் மேலே இந்த பாத்திரத்தை வைக்காமல் கையில் இது போல் பிடிச்சிட்டு லைட்டாக சூடு பண்ணிங்கன்னா சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடும். 2 நிமிஷம் போதும், சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடும். இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு அது மேலே இந்த பாத்திரத்தில் வச்சா கூட சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடும். சாக்லேட் கேக்கு நல்லா கிளாஸியாக வரத்துக்கு 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்திங்கன்னா சாக்லேட் கேக்கில் நெய்யோடைய ஃப்ளேவர் வரும். முடிஞ்ச அளவுக்கு பட்டரே சேர்க்க பாருங்கள். சாக்லேட் உருகி இதை போல் இருக்கணும். கட் பண்ணி வச்சுருக்க கேக் ஸ்லைஸை வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் சிரப்பை இந்த கேக்கோடைய மேல் பகுதியில் எல்லா பகுதியிலையும் இது போல் அப்ளை பண்ணிவிடுங்க. சாக்லேட் சிரப்பை கேக்கோடைய மேல் பகுதியில் அப்ளை பண்ண பிறகு பீட் பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கேக்கோடைய மேல் பகுதியில் அப்ளை பண்ணிவிடுங்க. க்ரீமை நல்லா அப்ளை பண்ண பிறகு அதுக்கு மேலே துருவிய சாக்லேட்டு அல்லது சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சாக்லேட் சிப்ஸ் சேர்த்த பிறகு கேக் ஸ்லைஸு, அதுக்கு மேலே சாக்லேட் சிரப்பு, அதுக்கு மேலே க்ரீமு சாக்லேட்டு இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த க்ரீமை அப்ளை பண்ண பிறகு மறுபடியும் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கோங்க. முன்னாடி செஞ்ச அதே ப்ராசஸ் தான். ஒரு கேக்கு ஸ்லைஸு சாக்லேட் சிரப்பை நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் விப்பிங் க்ரீமு, மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கேக்கோட மேல் பகுதியில் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கோங்க. கேக்கு ஸ்லைஸ் பண்ணும்போது கேக்கு உடஞ்சிச்சுன்னா பரவாயில்ல, அதை உள்ளே வச்சிட்டிங்கன்னா க்ரீம்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா தெரியாது. கேக்கோடைய டாப்பில் வைக்கிற கேக் ஸ்லைஸை மட்டும் உடையாம நல்ல ஸ்லைஸாக பார்த்து வச்சுக்கோங்க. க்ரீம் நிறையா அப்ளை பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப நல்லா
எப்போதுமே கேக்கை ஐசிங் பண்ண பிறகு ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா விசேஷத்துக்குமே இப்போல்லாம் கேக்கு ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேக்கை நம்ம வீட்டில் நம்ம கையால் செஞ்சால் எப்படி இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.